பகவான் தன்னுடைய பெரும் கருணையோடு நம்மை அவர் அருகே அமர வைத்து கொண்டு அவருடைய திவ்ய மங்கள நாமத்தை பாட வைத்து ஒரு பெரும் சக்தியை அளிக்கிறார். இது அவரவர்களுடைய உடல் மனம் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு உண்மையான மருந்தாக அமையும். அவருடைய நாம தாமரைகளை அவருடைய திருப்பாதங்களில் சமர்ப்பித்து விட்டோம். இது ஒரு புதிய நாள், 24 மணி நேரங்களோடு வந்துள்ளது. சூரிய பகவான் எழும்பி தன்னுடைய கிரணங்களை எல்லாம் பிரதான் மந்திரிக்குள் பாய்ச்சி கொண்டிருக்கிறார். ஸ்வயம் பிரகாஷரான நம்முடைய பகவான் பிரகாசமாய் சிரித்து கொண்டே கைகளை தூக்கி நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக ஆவதற்கு அருளிக்கொண்டே இருக்கிறார். பகவானுடைய வார்த்தை, வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் சத்தியமானவை. ஏனென்றால் அவர் சத்தியத்திலேயே நிலை கொண்டவர். ஒருமுறை சன்னதி தெருவீட்டில் திரு ஜனார்த்தனன் அவர்கள் போயிருந்த பொழுது திரு சுக்கவனம் அவர்கள் அங்கே வந்தார்கள். இவர் நிறைய பாடல்கள் பகவானின் மேல் எழுதியிருக்கிறார். பகவானுடைய கட்டளைப்படியே அந்த திரு சுக்கவனத்திற்கு சற்று சுக்கவீனம் ஏற்பட்டது. பகவான் அவரை சித்த வைத்தியர் பலராமையா அவர்களிடம் அனுப்பியிருந்தார். அவரிடம் சென்று அவர் மருந்துகள் எல்லாம் வாங்கி வந்திருந்தார். பிறகு பகவானிடம் அதை பற்றிய விவரங்களை எல்லாம் சொன்னார். பகவான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார். பிறகு திரு சுக்கவனம் அவர்கள் திரு பலராமையா வைத்தியர், சித்த வைத்தியர், அவருடைய தோட்டத்திலிருந்து பறித்து கொடுத்திருந்த உதிரி பூக்களை எல்லாம் கொண்டு வந்திருந்தார். திரு பலராமையா சொன்னாராம், இந்த பூக்களை எல்லாம் பகவானுடைய சுவாமியினுடைய தலையில் சொரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனால் பகவான் தலையை சீக்கவும் திரு சுக்கவனம் அவர்கள் அந்த பூக்களை எல்லாம் எடுத்து பகவானின் தலையில் அபிஷேகம் போல் செய்தார். இன்றைக்கு நமக்கு பிரதிஷ்டா தினம், அதாவது பகவானுடைய திருமூர்த்தி, சொன்னேன் அல்லவா, ஸ்வயம் பிரகாஷராய் நின்று கொண்டே புன்னகையுடன் கைகளை தூக்கி சதா நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த பிரதிஷ்டா தினத்தன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் மாலை ஒரு 5:30 மணிக்கு பகவானுடைய மூர்த்தியின் மேல் மலர்களை சொரிவோம், மலராபிஷேகம் நடத்துவோம். அந்த மலர்களை எல்லாம் பகவான் மேல் போடுவது நின்றுவிட்டது. ஆனால் அவருடைய உற்சவ மூர்த்தி அவருக்கு இன்று மாலை மலர் அபிஷேகம் நடக்கும். அன்றைக்கு இவையெல்லாம் மிகவும் எதேச்சையாக வருகிறது. இன்றைக்கு அது நடக்கவிருக்கிறது. இன்றைக்கு பகவானின் கைகளில் அள்ளி கொடுத்த இந்த கதையில் அதே போல் வருகிறது. பகவான் தலையை சீத்து திரு சுக்கவனம் கொண்டு வந்திருந்த திரு பலராமையா அவர்களுடைய வீட்டு தோட்டத்தில் இருந்து வந்த இந்த உதிரி பூக்களை தன்மேல் அபிஷேக்கும்படி அதை ஏற்றுக்கொண்டாரா? அதன் பிறகு பகவான் திரு பலராமையா சித்த வைத்தியர் அவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தாராம். பகவான் சொன்னார், திரு பலராமையா அவர்கள் மிகவும் ஒற்றை தலைவலியில் வருந்திக் கொண்டிருந்தார்கள். அவர் ஒரு முறை பழனி சென்றிருந்த பொழுது அங்கே அந்த போகர் சன்னதியில் சென்று வழிபட்ட பிறகு அவருடைய ஒற்றை தலைவலி முற்றிலும் மறைந்து விட்டதாம்.
அவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த சமயத்தில் அவருக்கு சித்த வைத்தியம் பற்றி ஒன்றுமே தெரியாது. பல நாட்கள் பட்ட துன்பமாயிருந்து இந்த தலைவலியானது அங்கு சென்ற மாத்திரத்தில், அங்கு இந்த சன்னதியில் வழிபட்ட மாத்திரத்தில் காணாமல் போய்விட்டு, அதன் பிறகு அவர் அங்கேயே தங்கி பல நாட்கள் தங்கி அந்த சித்த வைத்தியம் பற்றி கற்றுக்கொண்டாராம். அதை ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய சேவையாக செய்ய வேண்டும் என்பதற்காக அதை கற்றுக்கொண்டு அந்த வைத்திய சேவையை அவர் செய்து வருகிறார் என்று பகவான் சொல்லி முடித்தார். ஆக இன்றைக்கு வைத்திய சேவை பற்றிய குறிப்பும் வந்துவிட்டது. அடுத்து பகவான் ஒரு பெரிய வார்த்தையை சொன்னார். இது நம்ம எல்லோருக்கும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தைகள். பகவான் கேட்டார், திரு ஜனார்தன் அவர்களை, இப்பொழுது புரிந்து கொண்டாயா சித்த வைத்தியம் என்றால் என்ன என்று? போகர் சன்னதியில் சித்த வைத்தியம் என்பதை அவர் கற்றுக்கொண்டு வந்து திரு பலராமையா எல்லோருக்கும் சேவை செய்து வருகிறார். சித்த வைத்தியம் என்றால் என்ன என்று கற்றுக்கொண்டாய். போகர் சித்தர் அவர் ஆராய்ச்சியின்படி பல மூலிகைகள் பலவிதமான மருந்துகள் தயாரித்து வழங்கி வந்தார். இவர் சொன்னார், நான் புரிந்து கொண்டேன் என்று. அதன் பிறகு பகவான் சொன்னாராம், நாமத்தை சதா சொல்லிக்கொண்டே இருப்பவர்களுக்கு ஒரு கட்டத்தில் இந்த உமிழ்நீர் சுரப்பதற்கு பதிலாக அமிர்தம் சுரக்க ஆரம்பித்துவிடும். அந்த நாமத்தை சொல்லி சொல்லி அது ஒரு ஸ்பரிச வேதி போல் பகவான் சொன்னார் என்று நேற்றோ முந்தானாவோ பார்த்தோம். ஆல்கமி என்று. பகவான் ஒரு ஆல்கமிஸ்ட், கடவுள் ஒரு ஆல்கமிஸ்ட். அவர் நம்ம எல்லாம் தங்கமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார், சாத்விகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். இந்த நாமமானது பகவான் கொடுத்திருக்கும் இந்த நாமம் ஸ்பரிச வேதி. அதனுடைய ஸ்பரிசம் நாம் சதா நாமத்தை ஜபித்துக் கொண்டே இருந்தோமானால் பகவான் சொல்கிறார், அந்த நாமத்தினுடைய மகிமையினால் ஒரு கட்டத்தில் நம்முடைய சித்தத்தில் எந்தெந்த வார்த்தைகள் தோன்றுகின்றனவோ, எந்தெந்த எண்ணங்கள் தோன்றுகின்றனவோ, அந்த எண்ணங்கள் நம்முடைய நாக்கின் வழியே வெளியே வரும்பொழுது மருந்துகளாக ஆகிவிடுகின்றன. ஜனார்தன் இதுதான் சித்த வைத்தியம் என்று சொல்லியிருக்கார். இதை பெயர்பட்ட சித்த வைத்தியம். நாமத்தை சொல்லி சொல்லி நம்முடைய நாக்கில் அந்த நாமாமிருதத்தை ருச்சித்து நாம் சொல்லும் பொழுது நம்முடைய தலையில் உள்ள இந்த சிகரத்திலிருந்து வரும் அமிர்தம், இதே அமிர்தானுபவம் என்பார்கள். அந்த அமிர்தமானது கீழே இறங்கி வந்து நம் வாயில் ஊறி அதில் நாம் கிடைக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள், வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அத்தனையும் பலித்துவிடும். நாம் பகவான் ஒரு புழுதியை அள்ளி கொடுத்து இதுதான் மருந்து என்று சொன்னால் அது மருந்தாகிவிடும். நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம் அல்லவா, இதே ஒற்றை தலைவலிக்கு திரு ஜனார்தன் அவர்களின் மனைவி விஜயாம்மாவிற்கு 5 கமலா ஆரஞ்சுகளை தினம் சாப்பிட்டு வர சொன்னார். அது காணாமல் போயிற்று, தலைவலி காணாமல் போயிற்று. அதே போல் அவருடைய உறவினர் ஒருவருக்கு திரிபலா சூரணம் சில நாட்கள் சாப்பிட்டு வரும்படி சொன்னார். இதே ஒற்றை தலைவலி அவருக்கு சரியாகிவிட்டது. நான் சொன்னேன், சில நாட்களுக்கு முன்பு மதுரையிலிருந்து வந்திருந்த ஒருவர் சொன்னார், சிறுவயதிலிருந்தே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் இந்த ஒற்றை தலைவலியினால். ஒரு நாள் தாங்க முடியாமல் முருகா முருகா என்று அலறிவிட்டு தூங்கிவிட்டேன். ஆனால் கனவில் வந்த ஒரு முருகன் அல்ல, நம்முடைய யோகி பகவான் அவர்கள் வந்து கனவிலே எல்லாம் சரியா போச்சு எல்லாம் என்று சொல்லிவிட்டார். மறுநாள் காலையிலிருந்து நான் அந்த தலைவலியிலிருந்து விடுபட்டிருப்பதை பார்த்தேன். இன்று வரை பல வருடங்கள் ஓடிவிட்டன, இன்று வரை எனக்கு அந்த தலைவலி வரவில்லை. எந்த தலைவலியால் துடித்துக் கொண்டிருந்தேனோ அந்த தலைவலி காணாமல் போய்விட்டது. நான் யோகியின் பக்தனாக ஆகிவிட்டேன் என்று சொன்னார். இப்படி விதவிதமாய் பகவான்
அவருடைய வாக்கிலிருந்து வரும் சித்த வைத்தியம் அல்லவா. அவர் அமிர்த கலசம், நம்முடைய தலையிலிருந்து வரும் இந்த அமிர்த கலசத்திலிருந்து வரும் அமிர்தமானது அந்த அமிர்தத்தில் திளைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாமே மருந்துகள். இந்த சித்த வைத்தியம் நமக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. பகவானுடைய சன்னதியில் அவர் சொன்னதையெல்லாம் நாம் கேட்கும் பொழுதெல்லாம் அவை நமக்கு மருந்தாகி விடுகின்றன. நம்முடைய உடம்பு சதா தினம் தினம் நாம் பிரார்த்தனை செய்து வருகிறோமே, உடலை தாக்கும் கிருமிகளிலிருந்தும் மனதை தாக்கும் கிருமிகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றுங்கள், குணப்படுத்தி எங்களுக்கு ஆரோக்கியத்தை தாருங்கள், சகஜ நிலை தாருங்கள் என்று நமக்கு அவரிடமிருந்து அருள் என்ற சித்த மருந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆக எப்பேற்பட்ட ஒரு டெஃபினேஷன், ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்கள் பகவான். முன்பு ஒருவரை சொல்லியிருக்கிறார், நான் சொல்லியிருக்கிறேன் அவர் சொன்னார் என்று. அது அப்பொழுது நான் இருக்கும் பொழுது நடந்தது. ஒரு அம்மா தன்னுடைய நகைகளை எல்லாம் தொலைத்து விட்டு வந்து அழுது கொண்டே இருந்த பொழுது இந்த பிச்சைக்காரன் நாமத்தை சொல் என்று வற்புறுத்தினார். அவர் ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் ஆரம்பித்த சிறிது நேரத்தில் அழுகை வந்து தன்னுடைய காணாமல் போன நகைகளை நினைத்து நினைத்து கேவ ஆரம்பித்து விடுவார். 2 முறை அப்படி ஆன பிறகு 3வது முறை என்னை பார்த்து சொன்னார், இங்கே பார், அவர்களுக்கு இந்த நகைகளிலேயே மிகச்சிறந்த ஆபரணமான அந்த மக்குட்டத்தை, இந்த கிரவுன் ஜுவல், இந்த பிச்சைக்காரன் கொடுக்கிறான், அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று. அத்தனை ஜுவல்ஸிலும் கிரவுன் ஜுவல் நாமம் என்பதை குறிப்பால் உணர்த்தினார் பகவான். அந்த கிரவுன் ஜுவல்லை நம்முடைய தலையின் மேல் சூட்டி வருகிறார், நாம் அதை சூடி வருகிறோம். அந்த நாமம் என்ற அந்த மக்குடத்தை நாம் தலையில் சூடி நாக்கினால் அதை சொல்லி வந்தோமானால் இந்த அமிர்தமானது, அந்த நாமாமிர்தமானது நமக்கு அமரத்துவத்தை தந்துவிடும். மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும் என்று நாம் கேட்டு வருகிறோம் தினம். அப்பேற்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், பிறகு அமரத்துவத்தையும் கொடுக்கும். இன்றைய பகவானிடம் நாம் நம்முடைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம்.